அவ்விடத்தில் அப்பொழுதே ஒன்றும் சேஷ்டை இல்லாமல் விரைவில்லாமல் இருந்து அறவிடுதல் பொற்றாலை கையாந்தொரை கரிசலான் கண்ணி இதுகளில் ஒன்று கொண்டு உள்ளே சிறிது சாரம் போக கவலி பித்தளி வெளியாகும் தந்த சுத்தி செய்தல் வேண்டும். பின்பு திருநீர் தரித்து கொண்டு ஏகாந்தமாக ஓரிடத்தில் பற்றி இருந்து சூரியன் உதயோகமாகின்ற வரையில் கடவுளை தியானம் செய்து கொண்டிருத்தல். உதயம் தொடங்கி சுமார் சாம பரியந்தம் தக்க முயற்சியோடு பழகுதல். காலையில் உண்ணாமல் சுமார் 15 நாழிகைகள் உண்ணுதல். சூரியோதயமானவுடன் தூதுளை பொன்னாங்கண்ணி வெள்ளம் சீந்தில் குற்றாலை கையாந்தகரை புளியாரை வல்லாரை நன்னாரி கடுக்காய் மிளகு அருகம் இவைகளில் யாதேனும் ஒன்றை பசும்பாலில் சுத்தி செய்து சூரணமாக்கிக் கொண்டு சர்க்கரையில் கலந்தாவது அல்லது சூரணமாகவாவது பசும்பாலில் அனுபாலி எட்டாவது சிறிதாக உண்ணுதல். சுமார் 15 நாளைக்கு உண்ணத் தொடங்கும் போது முன்பு புசித்த போஷணம் முழுதும் ஜீரணித்ததை நன்றாக ஊன்றி அரித்து பின்பு ஜீரணித்த கடமை விரும்பாமல் ஏற்றாமலும் வெறுப்பால் குறையாமலும் தராசு முனை போல் அளவறிந்து அந்த அளவின்படி அதிக தாமதமும் இல்லாதபடி சமமாக புசித்தல். புசிப்பில் பச்சரிசி சாதம், பசும்பால், பசுனை, முருங்கை, கத்தரி, முள்ளி, தூதுளை முதலிய இலங்காய், பொன்னாங்கண்ணி, தூதுளை முதலிய இலங்கையரை இலைகளில் மிளகு ஒரு பங்கு, சீரகம் காலை அரைக்கால் பங்கு, வெந்தயம் பங்கு, புளி வீசம் பங்கு, உப்பு வீசம் பங்கு, மிளகாய் வீசம் பங்கு சேர்க்கப்பட்ட கரியமுது குழம்பு ரசம் முதலானவைகளை கொண்டு பெருங்காயம், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு முதலியானங்களை தள்ளி புசித்த பின்பு மத்தியானம் தொடங்கி 25 நாழிகை பரியந்தம் சத்துவமான விவகாரங்களை மெல்லென இருந்தபடி நடத்தல். பிறருக்கு விசேஷம் கேளா வகை படித்தல், மெல்லென பேசுதல், இவையின்றி நல்ல நினைப்போடு இருத்தல். காலை மத்தியானம் தாகத்தை புரியாமல் போஜனம் செய்த பின் ஒரு தரமாக இளசூடுள்ள வெந்நீரை கிரமமாக தாகத்துக்கு கொண்டு குளிர்ந்த ஜலம் சிறிதும் கொள்ளாது தள்ளுதல். மத்தியானம் சுமார் 5 நாழிகை 2 மணி நேரம் பரியந்தம்